ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி தன்னோட அப்பா கிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டு 15,000 பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அந்த மெக்கானிக்கோ வேற யாரோ ஒரு ஆளுக்கு வந்து அந்த பைக்கை விற்க போகிறாரு போல். சாவி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இவர் சாவி எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்காரு. அப்போ கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோயினி வந்து அந்த 15,000 பணத்தை கொடுத்துட்றா. அதாவது அவர் கேட்ட 40,000 15,000 கொடுத்துட்றா. பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒரு அந்த பைக்கையுமே வாங்கிட்டா. அவருமே வந்து அந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்தா அவன் அந்த பைக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவரும் சொல்கிறாரு, நேற்று நீ அவ்வளோ தூரம் வந்து கேட்டதுக்கப்புறம் எனக்கு மனசு வரலப்பா அந்த பைக்கை விற்கிறதுக்கு, அதான் கொண்டு வந்துட்டேன், பாக்கி காசு நீ கடையில் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பைக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா ஏற்றிக்கிட்டு பைக்கில் ரைடுக்கு போயிட்டு இருக்கான். அதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் சந்தோஷம். அந்த மெக்கானிக்கிட்ட நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பா போல். அவரும் வந்து கேட்குறாரு, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டாமா, அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு கேட்டா, இல்லை அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவனோட பைக்கை விற்கிறதுக்கு நான் தான் காரணம், அதனால தான் உதவி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காலத்திலே பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோமாதாக்கு ஏதோ ஒரு பூஜை போல, அதுக்காக விரதெல்லாம் இருக்க போறாங்க போல. வருஷம் அந்த பூஜையை நம்ம ஹீரோ வீட்டில் தான் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே தானே மாடெல்லாம் இருக்குது. ஸோ அதனால். ஆனால் இந்த தடவை வழக்கத்துக்கு மாறா அந்த மாட்டை அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே பூஜை பண்ணிக்கலாம், அங்கே யாரும் போவேனா, எல்லாரும் இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோ வீட்டில் ஆல்ரெடி பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. கோமாதாக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ பேங்க் வெளியே போகிறோமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த பியூனோ வந்து சொல்லிட்டு இருக்கான், கைலாசர் மாடுங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர சொன்னார், அங்கே பூஜை வச்சுக்கலான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, எல்லா வருஷமும் இங்கே தானே பூஜை நடக்கும், எதுக்காக அங்கே அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு கேட்டா, அது தெரியல, அவர் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு மாடுங்களை, அப்படி உங்களால் முடியலன்னா பையன்கிட்ட பேசிக்கிறாராம் அப்படின்னு சொன்னதும் இவங்க பயந்துடுறாங்க. வேண்டாம் நானே கூட்டிகிட்டு வரேன் மாடுங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க பூஜைக்காக மாடுங்களை அழைச்சிக்கிட்டு. அப்படி போகிறவங்கள வாசலே நிற்க சொல்கிறாரு. மாடுங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே போவ, வாசலே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிருத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுமே வாசல் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் பூஜை பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. எல்லாருமே பூஜையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு, ஏன் சுஜாதா ஆண்டி வாசலே நிற்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே உள்ளே அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவளும் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுறா. அதுக்குள்ளே அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுல ஒருத்தி மட்டும் வந்து இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. என்ன சுஜாதா நீ இங்கே வந்திருக்க, நல்லதான் நீ இங்கே இந்த மாடுங்களை கூட்டிகிட்டு வந்தது, இல்லைனா அந்த நாற்று முடிச்ச தொழுவத்தில் வந்து பூஜை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி நீயுமா விரதம் இருக்க, இன்னைக்கு உனக்கு தான் புருஷனே இல்லையா, அப்புறம் எப்படி நீ விரதம் இருப்ப, அப்படியே நீ விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு புருஷன் வேணும்ல, அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா, இல்லை உனக்கு கல்யாணமே ஆகலையா, கல்யாணமே ஆகாம தான் நீ இப்படி குழந்தை பத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட நோக்கமே இதுதான், இந்த மாதிரி சுஜாதாவை இங்கே வர சொல்லி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவமானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க போனால், அம்மாடி என்னோட ஃபோன் உள்ளே இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினியை உள்ளே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே தண்ணி இருக்குது. அப்போ அவர் பார்த்துக்கிட்டே வேணும்னே இந்த வீட்டில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது கூட யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அங்கே எல்லாருமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுமே வேற வழி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அட சுஜாதா நீ எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, சரி ஓகே எடுத்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் தண்ணி கொடு, அவங்களுக்கும் தாகமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களும் அங்கே பூஜைக்கு வந்து எல்லாருக்குமே தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா, அதில் அந்த பொம்பளை ஏற்கனவே தப்பாக பேசிச்சு இல்லையா, அந்த பொம்பளை தண்ணி எடுத்துக்கிட்டு, என்ன சுஜாதா நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, ஒருவேளை கைலாசாரோட வீட்டில் நீ வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன, நல்லதான், அந்த தொழுவத்தில் மாட்டு சாணி அழுறதை விட இது நல்ல வேலை தான், அப்படியே வீட்டுக்கு போகும்போது என் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிடு, பழைய துணிகள்லாம் நிறைய வச்சிருக்கேன், அதை எடுத்து உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் ஃபோனை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு இவங்களை வந்து பார்த்தா அவங்களோட முகமே வாடி இருக்கிறது தெரியுது. என்ன சுஜாதா ஆண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் ஒரு பைத்தியம், வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம நான் படிக்க அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன், சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்லைம்மா நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஆண்டி, நான் வேணா வீட்டுக்கு கொண்டு வந்து விடவா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா இங்கே பூஜை நடக்குதுல, அதனால நீ இங்கே இரு, பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீ கால் பண்ண, நான் வந்து பாயலையும் கௌரியும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை ஆண்டி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால நீங்கள் வீட்டிலே இருங்க, நானே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா பாயலும் கௌரியும் வாயில்லாத ஒரு ஜீவன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களால வாய் விட்டு கூட சொல்ல முடியாது, அதனால பத்திரமா பார்த்துக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறா. அவங்களும் இங்கே இருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க, ஏன்னா ரொம்ப அவமானப்பட்டாங்க இல்லையா. ஸோ அதனால. அதே சமயம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அம்மாவை காணோம். அம்மா எங்கே அப்படின்னு அப்துல்லாட்ட கேட்டால், அம்மா
பூஜை பண்ணுறதுக்காக கௌரியும் பாயலையும் அழைச்சிக்கிட்டு கைலாசோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவனுக்கு செமையாக கோந்துருது. எப்போதும் வழக்கமாக பூஜை இங்கே தான் நடக்கும், இன்றைக்கி என்ன புதுசாக அங்கே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னால் அப்படியே நம்ம கேட்குறதுக்கு அவங்களோட அடிமைகளாக நம்ம நான் இப்போயே போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல தான் ஆட்டோவில் அம்மா போயிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இவன் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கான். நேராக கிளம்பி கைலாசோட வீட்டுக்குமே வந்துட்டான். பட் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசலில் நின்றுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும் என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டால், நான் என்னோட அம்மா அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், எங்கே என்னோட அம்மா கூப்பிடு அப்படின்னு சொன்னால், ஆண்டி கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறா. அப்படின்னா பாயலையும் கௌரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் தள்ளு அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு, இன்னும் பூஜை முடியல, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நானே கொண்டு வந்து வீட்டில் விடுறேன், அப்புறம் நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு புருஷன் மண்டாட்டி ஜோடி வருது. இவங்க 2 பேரும் அந்த ஆடு மாடெல்லாம் திருடுற கோஷ்டி போல். ஸோ அவங்க வந்துட்டு அங்கே பூஜை நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டியை திருடுறதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜையுமே முடிஞ்சிருச்சு போல். எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரிவா நம்ம பாயலையும் கௌரியும் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டு வந்துடலாம், நான் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், அது வரைக்கும் இனி இவங்க 2 பேருக்கும் புல்லு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவளோ வந்து ஃபோனும் கையுமா ஃபோன் பேசினபடியே இருந்துட்டு இருக்கா. அந்த கேப்பில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோதுமை மாவில் வந்து ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஒன்று தூக்கி அங்கே விட்டு எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாவை போடுறாங்க, அந்த மாடு திங்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு மாவையும் தூக்கி போடுறாங்க, அது போய் அங்கே இருக்கிற ஒரு புல்லில் போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வெளியே வந்துடுறா. அவள் வந்து பார்த்தா அந்த புல்லுங்க அங்கேயே தான் கிடக்குது. நான் அவங்ககிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன், இவங்களுக்கு புல்லுங்க கொடுக்க தானே சொல்லிட்டு போனேன், எப்போ பாரு ஃபோன்லேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கையால் புல்லை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அந்த புல்லில் தான் அந்த மாவு இருக்குது. அது தெரியாமல் அந்த மாடுமே அந்த புல்லை வந்து தின்றுது. அதுக்கப்புறமா சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அம்மாவை இவன் பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். அவர் கூப்பிட்டா நீங்கள் அங்கே போகணுமா, எதுக்காகம்மா நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால், எப்போதும் அவர் கூப்பிட மாட்டார், இந்த வருஷம் ஏதோ அவர் வீட்டில் பூஜை வச்சுக்கலான்னு சொன்னார், அதனால தான்ப்பா போனேன் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் தேவையில்ல, அவங்க வேணும்னா பூஜை பண்ணுறதுக்கு இங்கே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி சரி நீ தான் அங்கே வீடு வரைக்கும் போனியடா, அப்புறம் என்ன பாயலையும் கௌரியும் கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொன்னால், இல்லை விவிதா தான் சொன்னா, அப்புறமா கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னதும், பூஜை நேரம் முடிஞ்சிருக்குமே ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 போய்ட்டு என்னென்னு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதேசமே நம்ம ஹீரோயினி மாடையும் கண்ணுக்குட்டியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாலே, திடீர்னு அந்த மாடு வந்துட்டு நடக்க மாட்டேங்குது. என்னாச்சு கௌரி, ஏன் நீ நடந்து வர மாட்டேங்கிற, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீடு இருக்குது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட்டா, அப்போ வாயிலேருந்து நுர தள்ளிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போய்ட்றா. என்னாச்சு உனக்கு, ஏன் உன்னோட வாயிலேருந்து நுர வருது, இங்கே பாருடி இவ வாயிலேருந்து நுர வந்துட்டு இருக்கேன், நான் போயிட்டு தண்ணி குடிக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன், பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிட்ட விட்டுட்டு அவ பாட்டிக்கே தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டா. அந்த கேப்பில் இவ வந்து என்ன பண்ணுறானா, மாடுகளை பார்த்துக்காம அவ பாட்டிக்கே செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுமா இருந்துக்கிட்டு தன்னோட ஃபோனில் வந்து மும்பரமாக நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த திருடங்களுமே அங்கே வந்து கண்ணுக்குட்டியை மட்டும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வேன்லேயுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அது தெரியாமல் இவ பாட்டிக்கே ஃபோனில் முழுகி இருக்கா. நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அம்மா வந்துட்டாங்க. என்னாச்சு கௌரியும் பாயில் எங்கே அப்படின்னு கேட்டால், கௌரியும் பாயிலையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் வந்தேன், அப்போ பார்த்தா கௌரியோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் காமிச்சா, அந்த மாடு இப்போ எழுந்திரிக்க கூட முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துருச்சு போல், மயக்க நல்ல கிடக்குது. அதுக்கப்புறம் இவங்க தண்ணி கொடுத்து தண்ணியெல்லாம் தொளிச்சு ஒரு வழியாக அந்த மாடு எழுந்திரிச்சு நின்றுட்டு, சரி பாயல் எங்க அப்படின்னு கேட்டால், பாயலை காணோம். எங்கடி பாயல், ஒன்றை தானடி பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. என்னடி இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பாயல் பாயல்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரோடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா தெருவுலையுமே தேடிட்டு இருக்காங்க சுற்றி முற்றி. ஆனால் பாயல் கிடைக்கல அப்படிங்கவுமே இவனுக்கு பயங்கரமாக கோவந்தது. ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொன்ன, இதான் பார்த்துக்கிற லட்சணமா, கொஞ்ச நேரம் தான் உன்னை நம்பி உன் வீட்டில் பாயலையும் கௌரியும் விட்டுட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இங்கே கௌரியோட நிலைமை மோசமாக இருக்குது, பாயலை காணோம், இப்படி தான் நீ பார்த்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்க திட்ட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ சொல்கிறா, எம்எல்ஏ எந்த தப்பு இல்லை, நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை, நான் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேம்மா, நீங்கள் கௌரி அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா அனுப்பிச்சிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருப்பா, பெண்டிங்கில் கிட்னாப்பிங் கேஸு கொலை கேஸுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட கண்ணுக்குட்டியை தேடுறதுக்காக வர முடியுமா, அதனால் அந்த கேஸெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இவனுக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருக்கான், பாயல் பாயல்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சி அசால்ட்டா, ஒரு கண்ணுக்குட்டி தானே காணா போச்சு, அதுக்கு என்ன இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன பேசிகிட்டு இருக்க, அதுவும் ஒரு உயிர் தானே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் வாய் விட்டு சொல்ல முடியும், ஆனால் அதுங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடவுள்கிட்டேயுமே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா, எப்படியாவது பாயலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோ 4 மணி ஆகுது, 4 மணி வரைக்குமே விடிய விடிய வந்து பாயலை தேடிட்டு இருக்கான். பாயல் பாயல்னு சொல்லிட்டு ரோட்டில் ஃபுல்லாக கத்திக்கிட்டே கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ மேலேருந்து பார்த்துட்டு, அப்படின்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு பாயல் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
திரும்பவும் கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. என்னால் தான் பாயல் தொலைஞ்சு போச்சு, இப்போ வரைக்கும் அவனுக்கு பாயல் கிடைக்கல, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தங்கச்சி தான், அவள் எப்போ பாரு ஃபோன்லேயே தான் மூழ்கி இருப்பா, அதனால தான் பாயல் இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அவளுக்கு ஒரு யோசனை வருது. உடனே தங்கச்சிக்காரை எழுப்பி உன்னோட ஃபோனை கொடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கேட்டுட்டு இருக்கா. என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்டா, சரி நீ பாயல் தொலைஞ்சு போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா, நான் என்னோட ஃபோனில் தான் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் இவளும் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து இவ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அந்த திருட்டு பைய கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போனது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அதை பார்த்த உடனே இந்த விஷயத்தை எப்படியாவது போயிட்டு அதர்வா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் கிளம்பிடுறா. பட் மணி வந்து 5 மணிக்கு இந்த வீட்டை விட்டு தாண்டி போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை. அப்பா கிட்ட நான் சொல்லிட்டே போறேனே அப்படின்னு சொன்னா, அப்பா அக்காவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்கக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளும் அந்த வீட்டு வாசப்படியே தாண்டி போறா. அந்த அப்பாவுக்கு தெரியாமல் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே பண்ணாத ஒரு பொண்ணு இன்னைக்கு வீட்டை விட்டு அவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டு இருக்கா. இன்னைக்கு எடுத்த முடிவுனால பின்னாடி பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுது. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.